Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க நம்ம வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் இந்த சாப்டர் வந்து பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். அது தகுந்த மாதிரி மார்க்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். 4 to 6 மார்க்ஸ் அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு 4 to 6 மார்க்ஸுக்கு இந்த சாப்டர் நியர்லி ஒர்த்தி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டான கான்செப்ட் கிடையாது. ஆனால் ஃபார்முலாஸை நீங்கள் மறந்துடவே கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபார்முலாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லைஃப் டைம்லேயே யூஸ் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஒரு ஜாலியாக படிக்கிற ஒரு கான்செப்ட் ஒரு சாப்டர்னா நம்ம சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் சொல்லலாம். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். அதுலேயும் வந்து முன்னாடி தான் வந்துட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ சுருக்கி ரொம்ப லிமிட்டடான கான்செப்ட்ஸ் தான். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லைனா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் வால்யூம். இந்த 3 ஃபார்முலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் தரவாக மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் ப்ராப்ளமும் வேறு டைரக்ஷனில் போயிடும். அப்போ ஆன்சர்ஸ் ராங் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த இன்சைட்ஸ் போதும். இப்போ வாங்க நம்ம சாப்டருக்குள்ளார போயிடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், நீங்கள் எல்லாருமே கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க, கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட வால்யூம் தான் ஹையராக இருக்கும் கோனோட கம்பேர் பண்ணுறப்ப. எப்படி சார் அப்படின்னா, அதாச்சும் சிலிண்டரோட வால்யூம் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 1/3 தான் கோனோட வால்யூமாக இருக்கும், ஈக்குவலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இப்போ வால்யூம் இந்த கப்புக்குள்ளார எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதில் 1/3 தான் கோனில் இருக்கும் ஈக்குவேட் பண்ணுறதுக்கு. அதுதான் நம்மளோட ஃபார்முலாவே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், πr²h. அதுவே வால்யூம் ஆஃப் த கோன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1/3 πr²h. ஸோ இந்த டிஃப்ரென்ஸில் தான் சொன்னேன். இப்போ நீ ஒன்று நினச்சலாம், சார் அப்போ இனிமேல் நான் கோன் ஐஸ்கிரீம் வாங்க மாட்டேன் சார், டேரெக்டாக கப் ஐஸ்கிரீம். அப்படின்னா நம்மளுக்கு அதுலேயே ஸ்கேம் பண்ணாமல் இருப்போமா அப்படின்ட்டு நமக்கு வந்து வெளியில் பார்க்குறப்ப தான் இது ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் உள்ளார எட்டி பார்த்தோம்னா தான் தெரியும், கீழே இருந்து ஒரு 1/2 அடி மேலே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுலேயுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்கேம் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெளியில் பார்க்குறப்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளார ஒரே அளவு இருக்கும், மேபி கம்மியாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து மெஷர்மெண்ட் சொல்லிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் 29 கிராம்ஸ் இருக்கு, 55 ml. இந்த மாதிரி நெட் வெயிட் பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்குங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வால்யூம் பேஸ் பண்ண ரியல் லைஃப் அப்ளிகேஷன் சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை பேர் வந்துட்டு மல்லாட்டை பேர் வாங்கியிருக்கீங்க, அதாச்சும் வேர்க்கடலை. இது வேர்க்கடலை வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாவாக இருக்கலாம், இல்லை அந்த கடைக்காரராக இருக்கலாம், அவங்க வந்து படின்னு ஒரு அளவுகோலை யூஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து நம்ம பாரம்பரியமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம். நம்ம வீட்டில் கூட ஆளாக்குன்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. அரிசிலாம் அளப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இதில் 8 இருந்துச்சுன்னா 1 கிலோ அப்படிங்கிற ஒரு அளவுலாம் அதில் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வால்யூமை வச்சு நம்மள ஒரு மெஷர்மெண்ட் மாஸோட ஈக்குவேட் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா மாஸ் தான் யூனிவர்சல் யூனிட். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த ட்ரிக் மூலமா நீங்கள் நிறைய மல்லாட்டை பயிர் கம்மியான காசுக்கு வாங்கலாம். அது எப்படி சார் வாங்க முடியும் அப்படின்னா, மல்லாட்டை பயிர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கமாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வால்யூம் வைஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறப்ப ரொம்ப லிமிட்டடான அமௌண்ட் தான் வரும் அந்த ப்ரைஸுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதோ ஒரு கடையில் உங்களுக்கு கிலோகிராமில் விற்கிறாங்க, அதாச்சும் மாஸ் யூனிட்டில் விற்கிறாங்க அப்படின்னா
கிலோகிராமில் வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வெயிட்டுக்கு வந்து வேலையே கிடையாது, ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பை வால்யூம். இப்போ வால்யூம்ங்கிறப்ப நிறைய பெரிய பெரிய மல்லாட்ட பயிராக இருக்கும், அதில் வந்துட்டு ஒரு சிலது வந்து இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உள்ளார திறந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதுவுமே நமக்கு வந்து காசு கொடுத்து வாங்கியிருப்போம். இதுவே இப்போ கிலோகிராம்லேயே அதையும் நம்ம வாங்குவோமே சார் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்து வரலாம். கண்டிப்பாக வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். இப்போ அதுக்குடைய வெயிட் பார்த்தீங்கன்னா, அதாச்சும் உள்ளார ஒன்றுமே இல்லாததனுடைய வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்க்கடலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்கள் வீட்லேயே வந்துட்டு அந்த வேயிங் மிஷின்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து சாப்டருக்குள்ளார போயிடலாம். இந்த 4 ஷேப்பு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம சாப்டரில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் புந்து விளையாடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து காம்பினேஷன் பண்ணுவாங்க, கம்பைன் பண்ணி ஒரு புது ஷேப்பை உருவாக்குவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குமே தவிர வேற எதுவுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டரில். ஸோ இது வந்துட்டு நமக்கு கியூப், இது வந்துட்டு நமக்கு கோன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து சிலிண்டர், இது வந்துட்டு 2Dயில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்பியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஹெமிஸ்பியர் வரும். அதுக்கப்புறம் வேற என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே கியூபாய்டும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திங், கியூபாய்டோட ஃபார்முலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கியூபாய்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லைன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? அதாச்சும் கர்வ்டு, அந்த வார்த்தையிலே மீனிங் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஷேப் இருக்குன்னா அதனுடைய கர்வ்டு ஸ்ட்ரக்சர், அதாவது ஃப்ரண்ட் சைடு, லேட்டரல் சைடுனா ஃப்ரண்ட் சைடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறது மட்டும், அந்த கர்வ் மட்டும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டிஎஸ்ஏனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வையும் பார்ப்போம், மேலே பார்ப்போம், கீழே பார்ப்போம், எல்லா இடத்தையும் கவர் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கான டிஃப்ரென்ஸ், வேற எதுவுமே பெருசாக கிடையாது. இன்கேஸ் ஒரு ப்ராப்ளம்ல உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது டிஎஸ்ஏவை தான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா டிஎஸ்ஏல எல்லாமே என்டையராக கவர் ஆகிடும், ஆனால் சிஎஸ்ஏல அப்படி வந்து கவர் ஆகாது. ஓகே, இது வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்கேஸ் நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா. ஏன்னா இந்த டேபிள் தான் இந்த என்டையர் சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை மட்டும் தரவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஜாலி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியூபாய்டோட ஷேப் வந்து நமக்கு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், L × B × H. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம சைடு மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 × LH + 2 × BH மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுத்துல இருந்து நான் 2H வெளியே எடுக்கலாம். ஸோ L + B, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் 2H × L + B. இப்போ இதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்? 2 × அதாவது இந்த 2 டைம்ஸுங்கிறது எல்லாத்தோடையுமே ஒரு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் சொன்னேன்ல மேலே கீழே, அதுவுமே ஆட் ஆகிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல L × H, L × B, சாரி L × H, B × H, அது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல லென்த் × பிரெத், இதையும் நம்ம சேர்த்து எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே ரெண்டு இடத்துல இருக்கும், ஏன்னா இது வந்து கியூபாய்ட். அப்போ 2வை நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டு LH + BH + LB, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே இந்த கப்பு, அதாச்சும் நீங்கள் அமேசான்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஒரு பாக்ஸ் சென்ட் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் கியூபாய்ட் ஷேப் தான். இப்போ அதனுடைய வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மொத்தம் 3 சைட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்றுமே மாறும், கியூப்ல தான் எல்லாமே சேமாக இருக்கும். கியூபாய்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே, அதனால L × B × H. புரிஞ்சுதா? அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கியூப். ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கியூபாய்ட் மாதிரி ரெக்டாங்கிளாக வராது, இது வந்து ஸ்கொயரில் ஃபார்ம் ஆகும், அதாவது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும், இதுதான் வந்துட்டு கியூப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கியூபோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா 4 சைடு மட்டும்தான் வரும். ஸோ 4a², ஏன்னா இது வந்து ஸ்கொயர் மாதிரி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கீழேயும் கவர் ஆகிடும். ஸோ 6a². இப்போ இதனுடைய வால்யூம் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே சேம். ஸோ a³
ஸோ a into a into a வரும் a cube my dear students. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் my dear students. இப்போ சிலிண்டரோட curved surface area ஜென்ரலா 2 pi r h my dear students. அவ்வளோதான். இப்போ இதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வர்றப்ப என்ன ஆகும்னா 2 pi r h plus ரெண்டு சர்க்கிள் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். மேலே ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள், என்ன ஒரு 2 pi r ஸ்கொயர் 2 pi r ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து 2 pi r நான் வந்துட்டு காமனா வெளியே எடுக்கிறேன் h பிளஸ் ஆர். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து புரியுதுல, இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டியா ரொம்ப நல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க வந்து ரொம்ப ரசிச்சு ஜாலியா படிச்சீங்கன்னா. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிப்போம். வால்யூம் மட்டும் ரொம்ப சிம்பிள் தான், pi r ஸ்கொயர் h. இதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் வால்யூம் வந்துட்டு சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர் இந்த நாலுத்தோட வால்யூமே நம்ம வந்து சிலிண்டரோட கம்பேர் பண்ணலாம். ஸோ சிலிண்டரோட கம்பேரிசன்ல தான் இந்த நாலுத்தோட வால்யூமே வரும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்க. நான் வந்துட்டு இந்த வால்யூம் வரப்ப சேர்த்து வச்சு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதை வந்து சொல்லிடுறேன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ ரைட் சர்க்குலர் கோன்னா pi r l மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். h வந்து வராது. அதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் pi r l பிளஸ் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் கீழே என்ன இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ pi r ஸ்கொயர். இதுல இருந்து pi r காமனா வெளியே எடுத்தோம்னா l பிளஸ் ஆர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ வாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்பியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸ்பியரோட சைட்ஸ் வந்துட்டு இதில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு இல்லை, ஒரே ஏரியா தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ 4 pi r ஸ்கொயர். ஸோ இதுவுமே 4 pi r ஸ்கொயர். அதுவே ஹெமிஸ்பியர் என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், பதி அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 pi r ஸ்கொயர். ஸோ இதுவுமே 2 pi r ஸ்கொயர். இப்போ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோன் இப்போ இந்த 3 வால்யூமையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் தரவாக வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் உங்களுக்கு, அதான் இந்த கோன் ஐஸ்கிரீம், கப் ஐஸ்கிரீம் அந்த டிஃப்ரென்ஸ்லேயே சொன்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதோட பார்க்குறப்ப இது வந்துட்டு 1/3 pi r ஸ்கொயர் h. இதை பேஸ் பண்ணி நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், வேணா நீங்களுமே ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். ஜாலியா ஃபன்னா இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, அதுதான் பிரச்சனை. மேபி உங்களுக்கு லீவ் கிடைக்கிறப்ப பாருங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்பியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ ஸ்பியர் வர்றப்ப என்ன விஷயம்னா ஹச்சுங்கிற ஒரு விஷயம் 2r மாறிடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அது என்ன சார் 2r அப்படின்னா 2r என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், r plus r 2r. 2r என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், டயாமீட்டர். ஆக்சுவலாக இந்த டயாமீட்டர் தான் இந்த இடத்துல ஹைட்டாக எடுத்துப்பாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல ரேடியஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், h is equals to 2r அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல h is equals to 2r. ஸோ இந்த 2r நம்ம இங்கே வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், கோனோட ரிலேட் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ரிலேஷன் இந்த ஃபார்முலா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிமிட்ஸ். அவர் தான் வந்துட்டு அனலைஸ் பண்ணிருக்காரு. இல்லையே ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குதே, அந்த ரிலேஷனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் மூளையை போட்டு கசக்கி பிழிஞ்சு நமக்கு ஈஸியாக கொடுத்துட்டாரு. நம்ம ஈஸியாக படிச்சுட்டு எக்ஸாமில் மார்க் அவுட் வர்றோம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இதை கண்டுபிடிச்சவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், அவரோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஒரு கஷ்டமாகவே தெரியாது, நம்ம ஜாலியாக படிச்சிடலாம். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸ்பியர் h is equals to 2r. அப்போ 1/3 pi r 2r ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அப்போ 2/3 pi r cube. இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். h is equals to 2r இந்த சைடு வர்றப்ப இது வந்துட்டு நமக்கு கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. குறிப்பாக 2026 உங்களுக்கே தெரியும், உங்கள் சீனியர்ஸ்ட்டை கேட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நல்ல டிஃபிகல்ட் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நம்ம வந்து சும்மாலாம் சொல்ல முடியாது. அதுலேயும் செட் 3 வந்த பசங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் செகண்ட் போர்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்க. ஆனால் செகண்ட் போர்டு எக்ஸாம் என்ன பண்ணாங்க, சிபிஎஸ்சி இப்போ வரைக்கும் ரிசல்ட்டே விடலை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட் அட்டம்ல அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இவங்க செகண்ட் போர்டு எக்ஸாம் வச்சு கரெக்ட் டைமுக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க அப்படிலாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. சிபிஎஸ்சி நாளுக்கு நாள் என்ன ஆகுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல. எதில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க நம்மளால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. ஸோ நீங்கள் தான் உங்களோட லைஃபுக்காக முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்ல விஷயம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல h is equals to 2r
2/3 pi r cube my dear students. ஆர்கிமிட்ஸ் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஸ்பியரோட வால்யூமை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதோட 2 மடங்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் ரைட் சர்க்குலர் கோனோட 2 மடங்கு இன்டூ 2 பண்ணால் நமக்கு வந்து ஸ்பியரோட வால்யூம் வருது. ஸோ இதோட இதை கம்பேர் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி கம்பேர் பண்ணுறப்போ 4/3 pi r cube. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி வந்து கம்பேர் பண்ணி இதெல்லாம் ஒரு பியூட்டி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம ஹெமிஸ்பியர் வர்றப்ப அதே மாதிரி தான் ஃபிஸ்க் நமக்கு பாதியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2/3 pi r cube. அடே கத்தம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த சிம்பிள் வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல ஹாஃபாக பிரிஞ்சிருச்சு, அதுக்காக சொல்கிறேன் 2/3 pi r cube. ஸோ மொத்தமாக இதை மட்டும் நீங்கள் தரவாக வச்சுருந்தீங்கன்னா இந்த சாப்டர் ஒன்றுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம், அதை பார்க்குறப்பவே உங்களுக்கு வந்து தரவாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இவ்வளோ நேரம் நம்ம சால்வ் பண்ணது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், த ஷேப் ஆஃப் எ கில்லி இந்த கில்லி டண்டா கேம் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் இந்த கேம் விளையாடி இருக்கீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸ் கேம், விளையாடுறப்ப பார்த்து விளையாடுங்க. அடிக்கடி கண்ணில் ஏன்னா ஷார்ப்பாக இருக்கும் அந்த எட்ஜஸ், கண்ணெல்லாம் குத்திருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். அதனால விளையாடுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. எனக்கு தெரிஞ்சு சிட்டிஸில் ரொம்ப பசங்க யாரும் விளையாடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதனுடைய ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை இப்படி தட்டி இப்படி அடிக்கணும், அது ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். இதனுடைய ஷேப் எந்தெந்த ஷேப்லாம் காம்பினேஷன் ஆகியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிலிண்டர் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 கோன் இருக்கு. ஸோ எங்க 2 கோன்ஸ் இங்கே இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 கோன்ஸ் அண்ட் எ சிலிண்டர். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்ட்டு நம்பாதீங்க, இதான ஒரு போர்டு எக்ஸாம் கொஸ்டின் தான். ஆனால் 24 வரைக்கும் ஈஸியாக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சி. 25ல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, 26ல் வச்சு செஞ்சுட்டாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து 2026 கொஸ்டின். பார்த்தோன்னே பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருக்கு அதாச்சும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா, என்ன கேட்டிருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, எல்லாத்தையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ப்ளே பட்டன் அழுத்தி பாருங்க. ஓகே, எ ஹெமிஸ்பியர் பவுல் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல், அதாவது ஸ்டீலில் மேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திக்னஸ் 1 cm மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே கொடுத்துருக்க மாதிரியே தான் ஹெமிஸ்பியர், திக்னஸ் வந்து 1 cm மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன அர்த்தம், இது வந்து ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியர். புரிஞ்சுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த திக்னஸ் தான் நமக்கு 1 cm அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த அவுட்டர் ரேடை ஆஃப் த பவுல், ஸோ அதாவது இந்த வெளியிலேருந்து இது வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 6 cm. இப்போ இது 1 cm, இது ஃபுல்லாக 1 cm. அப்போ இன்னர் ரேடை என்னவா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம்ல, அசியூம் இல்லை ஷோராகவே சொல்லலாம். இன்னர் ரேடி 5 cm. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அவுட்டர் ரேடியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இன்னர் ரேடியும் கண்டுபிடிச்சிட்டோம். த வால்யூம் ஆஃப் ஸ்டீல் யூஸ்ட் இஸ், எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, அதாவது வால்யூம் வந்து கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்ன நம்ம வந்து பார்த்தோம்ல, அதாச்சும் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 4/3 pi r cube. ஸோ இந்த இடத்துல 2/3 pi r cube. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரேடியஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால என்ன பண்ணிப்போம், 2/3 pi கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதனால் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டீல் இதனுடைய வால்யூம் மட்டும்தான் வேணும். ஸோ அவுட்டர் ஃபுல் 6லேருந்து சியை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த உள்ளார எவ்வளோ ஸ்டீல் இருக்குது, அதாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டீல் அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு வேணும். அதுக்காக தான் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேபிட்டல் ஆர்னா வெளியில் இருக்க ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதை 2/3 pi 6 cube minus 5 cube. இப்போ my dear students 6 cube ஓட வேல்யூ என்ன, 6 6 are 36, 216. So 2/3 pi 216 minus 5 cube வந்துட்டு 125. இப்போ my dear students 2/3 pi into 125 minus பண்ணோம்னா 91 my dear students. Yes, correct my dear students. So 91.
ஸோ இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 182 பை டிவைடட் பை 3 ஃபைனல் ஆன்சர். நமக்கு இங்கே வந்து ஆன்சரில் பையை வச்சு தான் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம பையை கன்வெர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது சிம்பிள் தான், கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசிக்கணும். அவ்வளோதான். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், an ice cream cone of radius r and height h is completely filled by two spherical scoopers. இது வந்து நல்லா பார்த்துக்கணும். 2 ஸ்கூப் வச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட கோன் ஐஸ்கிரீம்ல 2 ஸ்கூப் வச்சிருக்காங்க. அந்த 2 ஸ்கூப் எப்படி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஹெமிஸ்பியர் ஷேப்ல இருக்கு. ஸோ 2 ஞாபகத்தில் இருக்கா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? h = 2r. அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சொன்ன ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க. உங்களுக்கு இன்கேஸ் புரியலனா, அப்படியும் புரியலனா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்குமே நீங்க மெசேஜ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் ரேடியஸ் ஆஃப் ஈச் ஸ்பெரிக்கல் ஸ்கூப் இஸ் r/2, அதாவது இவங்களே என்ன சொல்லிட்டாங்க, ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஸ்கூப் வந்து r/2ன்னு வேற சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருக்கிறப்ப h:2r இதனுடைய ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் கோன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கோனோட வால்யூம் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 1/3 πr² h. ஓகே, நம்ம தெளிவாக பார்த்தோம். ஹெமிஸ்பியர் வர்றப்ப h = 2r. அப்போ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 4/3 πr³. இது வந்து ஜென்ரலா. ஆனால் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, ரேடியஸ் வந்து r/2ன்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், சப்ஸ்டியூட் பண்றோம். சாரி, 4/3 πr³. இந்த இடத்துல r³ பதிலாக r/2 the whole cube. அடுத்து 4/3 πr³ divided by 8. ஸோ 2 my dear students. இந்த இடத்துல πr³ divided by 6 my dear students. ஸோ இப்போதைக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்பியரோட வால்யூம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு சொல்லிருக்காங்க எத்தனை ஸ்பியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 2 ஸ்பியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல 2 ஸ்பியர் வச்சிருக்காங்க. அப்போ 2πr³ divided by 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல 2 ஸ்பெரிக்கல்ல வச்சாதான், ஹெமிஸ்பியரை வச்சாதான் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஈக்குவேட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் பாட்டு ஒன்றுத்தை எடுத்து ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது. மேபி வந்தாலும் தப்பாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். = 1/3 πr² h. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. 1/3. ஸோ 3 கேன்சல் அவுட் ஆகிடும். பை கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல r³, இந்த இடத்துல r². ஸோ r = h மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ h = rன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல h:2rனா h divided by 2r மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ h பதிலாக r divided by 2r. ஸோ = 1/2. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1/2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 1:2. ஆப்ஷன் பி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் வந்துட்டு சொல்யூஷன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு சூப்பரான கொஸ்டின். பார்த்தோன்னே உங்களுக்கு மேபி கொஞ்சம் பயம் வரலாம். என்ன சார், எப்படி சார் இதை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி சார் முடிக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னா, எ பெயிண்ட் ரோலர் இஸ் எ பெயிண்ட் அப்ளிகேஷன் டூல் யூஸ்டு ஃபார் பெயிண்டிங் லார்ஜ் ஃபிளாட் சர்ஃபேஸ் ரேப்பிட்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. அதாச்சும் இந்த ரோலர் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளே கூட அடிச்சுக்கலாம். அதுலேயும் ஒரு டியூப் மாட்டிக்கிட்டோம்னா அப்படியே நின்றுக்கிட்டே கூட அடிக்கலாம், ஹைட்லையும் அடிச்சுக்கலாம் எஃபெக்டிவ்லி. ஒன் சச் ரோலர் இஸ் ஷோன் பிலோ. அந்த மாதிரி ஒரு ரோலர் தான் கீழே காமிச்சிருக்கோம். which is 26 cm long with an outer diameter 7 cm my dear students. சொல்லிட்டாங்க. Find the maximum area that gets painted when the roller makes 6 complete rotation. அதாவது ஒரு complete rotation என்ன மீனிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? curved surface area. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து எவ்வளோ தூரம் போகுதோ அதுதான் curved surface area. மேலே மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கவர் ஆகும். இந்த சைடில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வராது. அப்போ 1 complete rotation is equals to CSA of cylinder my dear students. ஓகே, இந்த இடத்துல 6 இருக்கு. ஸோ 6 into CSA of cylinder என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 2πRH.
ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 7/2. இந்த இடத்துல நம்ம 7/2னே வச்சுக்கலாம். சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 6 × 2 × 22 divided by 7 into radius 7/2 into h my dear students 26. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 7 7 கேன்சல்ட் அவுட் ஆகிடும், 2 2 கேன்சல்ட் அவுட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 6 × 22 × 26. ஸோ 6 × 22 into ஸோ 132 into 26. ஸோ இப்போ அகைன் இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 4. ஸோ 3 4 3 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 4 3 2 என்ன கேட்டிருக்காங்க? Find the maximum area. So 3432 centimeter square வந்துட்டு நமக்கு கவர் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல. ரொம்ப சிம்பிளான கொஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் கரெக்டாக நம்ம யோசிக்கணும், அவ்வளோதான். இந்த டயாமீட்டர் ரேடியஸை கன்வெர்ட் பண்ணுறது இந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆன் அ சண்டே இது வந்துட்டு ஒரு செக்ஷன் இ கொஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து தான் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. செக்ஷன் இ கொஷன்ஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். On a Sunday, your parents took you to ஒரு ஃபேருக்கு வந்து கூட்டு போகிறாங்க. அங்கே see a lot of toys displayed and you wanted them to buy. a Rubik's Cube வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க and a strawberry ice cream. இது ரெண்டும் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் சினாரியோ. Based on the information given above, answer the following question. Find the length of the diagonal of Rubik's Cube if each measures 6 centimeter. அதாவது ரூபிக்ஸ் கியூப் எத்தனை பேர் விளையாடி இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரூபிக்ஸ் கியூப்ல 6 சென்டிமீட்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஈச் சைடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்னா டயகனல்ஸ் மட்டும்தான் கவர் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ இது 3Dங்கிறனால நமக்கு டைரெக்டாக பார்க்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் டயகனல்ஸை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஸ்கொயருக்கான டயகனல் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஸ்கொயருக்கான டயகனல் ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல கேட்பாங்க. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரமை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் சொல்றீங்க, இதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பா. ஸோ இந்த இடத்துல ஏன் இருக்கும், இந்த இடத்துலையும் ஏ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னா ஹைபாட்னஸ். ஸோ ஹைபாட்னஸ்னா a² + a² 2a². ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் 2 ஏ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த சேம் லாஜிக் தான் இங்கேயும் கியூபுக்கும் √3a மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஏங்கிறது 6ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டயகனல் ஈக்குவல்ஸ் டு 6√3 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துலையும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சேம் லாஜிக் தான், சேம் பித்தாகரஸ் தியரம் தான். டயகனல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஒரு சைடும் நம்ம ஒரு சைடுமே நம்ம வந்து வித்தாக எடுப்போம். ஸோ 3 சைட்ஸுங்கனால நமக்கு வந்து 3ன்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ √3a a√3 அதான் 6√3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல. இப்போ செகண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ரூபிக்ஸ் கியூப் இஃப் த லென்த் ஆஃப் த எட்ஜ் இஸ் 7 சென்டிமீட்டர். இப்போ லென்த் ஆஃப் த எட்ஜ் வந்துட்டு 7 சென்டிமீட்டர்னா வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வால்யூம் ஆஃப் கியூப் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? a³ அவ்வளோதான். ஸோ 7³ ஸோ 7³ வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 7² 49 343 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ 343 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சாரி சென்டிமீட்டர் கியூப். கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட்ல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த வருஷம் OSM மெத்தட்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட்ல ஏ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஐஸ்கிரீம் இஃப் த பேஸ் ரேடியஸ் இஸ் 7 சென்டிமீட்டர். ஸோ இதனுடைய பேஸ் ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ரெண்டுமே சேம் தான், 2πr². ஸோ 2 × 22/7 into r² என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 7. ஸோ 7 × 7. ஸோ 7 7 கேன்சல்ட் அவுட் ஆகிடும். ஸோ 44 × 7 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 7 4s are 28. ஸோ 7 4s are 28. 308 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய வேல்யூ வந்துட்டு 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் 2 cubes of edges 4 centimeter are joined end to end, then find the surface area of the resulting cuboid. அதாவது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல
ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 கியூப் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, எட்ஜஸ் ஆஃப் 4 சென்டிமீட்டர், 2 சைடுமே எட்ஜ் வந்து 4 சென்டிமீட்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கியூபாய்டா மாத்திடுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கியூபாய்டா மாத்துறப்ப கீழே மட்டும் என்ன வந்துடும் 8, மற்றபடி லென்த்தும் ஹைட்டும் நமக்கு வந்து 4 4 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஸோ இப்போ இதுக்கான என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா. ஃபைண்ட் த வெறும் சர்ஃபேஸ் ஏரியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2 இன்டூ எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ 2 இன்டூ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். லென்த் வந்து 8, பிரெத்து 4, ஹைட்டு 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல் இன்டூ பி 8 4s are 32 ப்ளஸ் பிரெத் இன்டூ ஹைட் 4 4s are 16 ப்ளஸ் திரும்ப 32 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 32 ப்ளஸ் 32 64, 64 ப்ளஸ் 16 80 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 80 இன்டூ 2னா 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த லெக்சர்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதுனாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். உங்களோட ஒரு கமெண்ட்ஸுமே மிகப்பெரிய மோட்டிவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஃபீனிக்ஸ் கைடுமே ஃப்ரீ காப்பி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.